ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடி கேசி சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ருதி மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன முத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அவர்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க தம்பி பர்த்டேக்கு போக கூடாதுன்னு அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா போக கூடாதுன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாருல்ல, அப்புறம் நீங்க எதுக்காக கேக்குறீங்க, அவர் என்ன உங்க ஸ்கூல் பிரின்சிபலா, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அவரு சவாரிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அவர் வரதுக்கு நைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, நீங்க போயிட்டு உங்க தம்பியை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப நீங்க போலன்னா உங்க தம்பி உங்க கூட பேச மாட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத விஜயா கேக்குறாங்க. மீனாவுமே இப்போ கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோவில்ல பார்த்தா அங்க மீனாவோட தம்பி அக்கா வரலன்னா எதுவும் பண்ண வேணாம், கிளம்பி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா இப்போ கரெக்டா அங்க வந்துடுறாங்க. மீனாவை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா உன்னை அவர் போவேனான்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா நீ எனக்காக வந்தேலக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா வந்ததுல இருந்தே ரொம்ப டென்ஷனா தான் இருக்கிறாங்க. மாப்பிள்ள உன்னை போவேனான்னு சொன்னாருன்னு சொன்னா இப்ப போன்னு சொல்லிட்டாராமா அப்படின்னு மீனாவோட அம்மா விசாரிக்கிறாங்க. அதை பத்திலாம் இப்ப எதுக்குமா, நீங்க சீக்கிரமா வேலை முடியுங்கம்மா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதுக்கிடையில வெளியில போன முத்து இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு. மீனா மீனா அப்படின்னு கத்தி கூப்பிட்டு இருக்கிறாரு. விஜயா இப்போ அவங்க வராங்க. நீ வாட்டர் டேங்க் மேல நின்னு மீனான்னு கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவ தம்பி பிறந்த நாளுக்கு கூழ் ஊத்துறதுக்கு கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் அவளை போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், என்ன மீறிலாம் மீனா போக மாட்டா அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. பூ கொடுக்கறதுக்காக எங்கேயாவது வெளியில போயிருப்பா அப்படின்னு சொல்றாரு. விஜயா வழக்கம் போல முத்துவை ஏத்தி விடுறாங்க. அவ பூ கொடுக்கலாம் போல உன் காதுல பூவை சுத்திட்டு கோவில்ல போய் கூழ் ஊத்த போயிருக்கிறா, உனக்கு சந்தேகமா இருந்தா கோவில்ல போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து இப்போ நேரா கோவில்ல போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா மீனா கூழ் ஊத்திட்டு இருக்கிறாங்க. அவருமே ஒரு கிளாஸ்ல கூழ் வாங்கிட்டு கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்துட்டீங்களா மாமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட தங்கச்சியுமே. உன்னை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன், இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நான் மீனான்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு புருஷன் மேல பாசம் ஜாஸ்தியா இல்ல தருதலையா தெரியுற தம்பி மேல பாசம் ஜாஸ்தியான்னு பார்த்தேன், இப்ப புரிஞ்சிருச்சு தம்பி பாசம் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாரு. எங்க அம்மா சொன்னாங்க கோவில்ல தான் நீ இருப்பன்னு போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அப்ப கூட நம்பல, மீனா என் பேச்சு மீறி போக மாட்டான்னு சொன்னேன், ஆனா நீ செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மீனா இப்போ வீட்டுக்கு போறாங்க. இப்போ விஜயா மீனாட்ட கேக்குறாங்க, உன் புருஷன் கோவிலுக்கு வந்தான்னு சொன்னையே, அங்க வந்து கூழ் குடிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு கேக்குறாங்க. அவன் போக வேணான்னு சொன்ன இடத்துக்கு நீ போனல, அப்புறம் எப்படி வந்து அவன் வந்து கூழ் குடிப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. நீ புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா நீ தாண்டி தாண்டி பாண்டியில விளையாடுவ, அது எனக்குல தெரியும் அப்படின்னு நக்கலா பேசுறாங்க. முத்து வீட்டுக்குள்ள அவனோட செல்ல பொண்டாட்டியே தேடி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவ கோவிலுக்கு கூழ் ஊத்த போயிருக்கிறான்னு நான் சொன்னேன், ஆனா அவன் நம்பவே இல்லை, என் பேச்ச மீறிலாம் அவ போமாட்டா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவன் உன் காதுல பூவை சுத்திட்டு அங்க கோவிலுக்கு போயிட்டா, நேரா போய் பாரு, அவ யாருன்னு உனக்கு புரியும்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அங்க வந்தானா அவனுக்கு உன்னை பத்தி இப்பதான் முழுசா புரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்பதான் நீ யாருன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த வீட்டுல நீ இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு எண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கிடையில நைட்டு ரொம்ப நேரம் கழிச்சு முத்து வராரு. ஆனா வழக்கம் போல குடிச்சிட்டு வராரு. ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேக்குறாங்க. நான் அப்படிதான் குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு திமிரா பதில் சொல்றாரு முத்து. எனக்கு என்ன மதிக்கிற பொண்டாட்டியா இருக்கிறா அப்படின்னு கேக்குறாரு. நீ அங்க போகாதன்னு சொல்லியும் கேட்காம என் பேச்சு மீறி நீ போயிட்டல, அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேக்குறாரு முத்து. என்னால எப்படிங்க அங்க போகாம இருக்க முடியும், என் தம்பியோட பிறந்த நாள், என் தம்பி மேல இருந்த பாசத்துல போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்போ புருஷன் மேல அந்த பாசம்லாம் இல்லையா அப்படின்னு முத்து கேக்குறாரு. என் தம்பி பாவங்க, அப்பா இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஊர் உலகத்துல நிறைய பேருக்கு தான் அப்பா இல்ல, ஆனா எல்லா பிள்ளைகளும் படிச்சு நல்லா முன்னேறுதுகள அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா உன் தம்பி தருதல அப்படின்னு திட்டுறாரு முத்து. ஏங்க இந்த அளவு அவனை வெறுக்கிறீங்க, அப்படி என்னதான் அவன் உங்களுக்கு பண்ணுனா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனா சத்யாவோட பிறந்த நாளைக்கு போனது சரியா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.